2026ஆம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கான முடிவுகளும் வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும், அதாவது தனிப்பெரும் கட்சிக்கு எந்த ஒரு அறுதி பெரும்பான்மையும் கிடைக்கவில்லை. எந்த ஒரு கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனவே இதன் காரணமாக 108 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளில் கைப்பற்றிய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளையும், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு எம்எல்ஏவை வைத்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியிருப்பதான ஒரு தோற்றத்தையும் செய்தியையும் தமிழக ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் பெரிதுபடுத்துகிறார்களா? அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களான சி.வி. சண்முகம், பாஸ்கர் போன்ற பல்வேறு தலைவர்கள் அந்த பிம்பத்தை ஏற்படுத்தவில்லையா என்று கேட்கலாம். நிச்சயமாக அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு திமுகவின் ஒரு எம்எல்ஏ கூட திமுகவை விட்டு விலகவில்லை. ஆனால் திமுக கூட்டணி உடைந்து விட்டது. இந்த தேர்தல் முடிவே விசித்திரமான ஒன்று. அதாவது விஜய் அவர்கள் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல். எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற திமுக, ஆனால் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகரான மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். ஆனால் அவரால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக உடைந்திருக்கலாம். ஆனால் அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலனம் இல்லாமல் தான் இருக்கிறது. அதாவது பாஜகவோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோ அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு கட்சியா என்று நாம் சற்று சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய வாக்கு வங்கி அவர்கள் கடந்த தேர்தல்களிலும் இந்த தேர்தல்களிலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் என்னுடைய கருத்து அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் திமுக கூட்டணி உடைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு திமுக கட்சி உடையவில்லை, ஆனால் திமுக கூட்டணி உடைந்திருக்கிறது. இந்த வீடியோவின் மூலமாக என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புவதற்கான காரணம், விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் முடிவில் 35% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறார். 2ஆம் இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. விஜய்க்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குமான இடைவெளி சுமார் 4% இடைவெளி இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்குமான இடைவெளி அதே 4%, 27% வாக்கு வங்கியை கைப்பற்றியிருக்கிறது அதிமுக கூட்டணி. அதாவது ஆளும் கட்சியான விஜய்க்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் சுமார் 8%, எதிர்க்கட்சிக்கும் அதிமுகவுக்குமான சதவீதம் 4%. இது ஒரு பெரிய இடைவெளி கிடையாது. ஆனால் இதை உணர அதிமுக கூட்டணியின் மிக முக்கியமான சில தலைவர்கள், அதிமுகவின் தொண்டர்கள், அதிமுகவில் வெற்றி பெற முடியாதவர்கள், அதிமுகவால் வெற்றி பெற்று எம்எல்ஏ அமைச்சராக துடித்து கொண்டிருப்பவர்கள் இதை உணரவில்லை. திமுகவிற்கும் அவர்களுக்கும் 4%, விஜய்க்கும் அவர்களுக்கும் 8%. ஆனால் அதிமுக உடைந்திருப்பதாக அதிமுக தொண்டர்களும் சொல்கிறார்கள். அதிமுகவின் நிர்வாகிகளும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். தமிழக மீடியாக்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஜால்ரா அரசியல் விமர்சகர்களும் அதை பெரிதுபடுத்துகிறார்கள். இதுதான் கால கொடுமை. உண்மையாகவே திமுகவிலிருந்து அதிமுகவை உடைத்தெறிந்து புதிய கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் கொள்கைக்காக அவர் கட்சி தொடங்கவில்லை. தன்னை பலப்படுத்தி கொள்ள, தன்னை பதவியில் அமர வைத்து கொள்ள அதனால் வந்தார். அதனால்தான் இந்த கட்சி கொள்கை ரீதியாக இல்லாமல் பதவியை நோக்கி, வெற்றியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறு வெற்றி கிடைக்கவில்லை என்றால், அல்லது தொடர் தோல்வி கிடைத்தால் அந்த கட்சி உடைந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது. பிடிப்பு மிகுந்த கொள்கை இல்லாத ஒரு திராவிட கட்சி அதிமுக. திமுகவை ஒப்பிடுகையில் உண்மையாகவே
நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் அசுரபலத்துடன் ஆட்சி அமைத்திருந்தது. என்ன அசுரபலம்? 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி. மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவை ஒப்பிடுகையில். அப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தும் அதிமுகவை விட 4% வாக்கு வங்கி தான் அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஆளும் கட்சியாக இருந்த திமுக 40 MP ஆளும் கட்சியாக இருந்தவர்கள். மிகப்பெரிய கூட்டணி. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்ஸையும் அதிமுகவிலிருந்து பல்வேறு தலைவர்களையும் தூக்கி கொண்டு சென்ற திமுக தேமுதிகவை இணைத்து கொண்டது, மக்கள் நீதி மையத்தை இணைத்து கொண்டது. மிகப்பெரிய விளம்பரம். அதிமுகவை ஒப்பிடுகையில் மிகப்பெரிய விளம்பரம், மிகப்பெரிய பணபலம், அசுரபலம், இதையெல்லாம் இருந்தும் 4% தான் அதிமுகவை விட அவர்கள் அதிகமாக கைப்பற்றிருக்கிறார்கள். ஆனால் இதை திமுக உணர்ந்து இருக்கிறதா இல்லையோ, அதிமுக இதை உணரவே இல்லை. இதுவும் மிகப்பெரிய தோல்வி போல கட்சியை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் சீமான் நாங்கள் தான் 3ஆம் இடம் என்று சொல்வார். 2024 2021 எல்லாம். ஆனால் 2ஆம் இடத்திற்கும் சீமானுக்குமான வாக்கு சதவீதம், சீமான் 8%, 2ஆம் இடம் 20-30%, அதாவது 3-4 மடங்கு. அதை தான் ஒரு காலத்தில் காங்கிரஸும் சொல்லிக் கொண்டிருந்தது, நாங்கள் தான் 3வது மிகப்பெரிய கட்சி. 2016 பாமக சொன்னது 6% வாக்குகளை கைப்பற்றிவிட்டு. ஆனால் திமுகவுக்கும் பாமகவுக்குமான வித்தியாசம் அந்த தேர்தலில் சுமார் 5-6 மடங்கு. ஆனால் இன்று அதிமுக 3ஆம் இடம் என்று சொன்னால் 4% இடைவெளி 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும், 8% இடைவெளி முதலிடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும். இதை அதிமுக நிர்வாகிகள் உணர வேண்டும். தொடர்ந்து விஜயனுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். விஜயனுடைய ஆட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஆனால் இதில் அதிமுக உணரவே இல்லை. மிகப்பெரிய மோசமான தோல்வி கிடையாது, மிகப்பெரிய மோசமான இழப்பு கிடையாது. இவ்வளவு போட்டியும் விஜயின் மீது வெறித்தனமாக வாக்களித்தவர்கள் சூழ்நிலையிலும் 47 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில். மொத்தமாக அதிமுக கைப்பற்றிய தொகுதிகள், மொத்தமாக அதிமுக கூட்டணி 53 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. திமுக 73 தான். 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று சொன்னவர்கள் 73, 53 தான். ஜெயலலிதா அல்ல, எம்ஜிஆர் இல்லை. ஆனாலும் 53 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்கு சதவீதம் மிகப்பெரிய தோல்வியும் தழுவவில்லை. தொடர்ந்து இவர்களால் போராட முடியாத அதிமுகவினுடைய தலைவர்கள், தொடர்ந்து அரசியல் ஆசை, பதவி ஆசை, எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும் என்ற எண்ணம், அதுதான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலவீனம். தன்னுடைய தோல்வி ஒரு சாதாரண தோல்வி, மீண்டும் எழலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கே கிடையாது.